இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் 2 பேருக்குள்ள நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 2 பேர்ல யார் ஜெயிப்பா? அந்த சிச்சுவேஷன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாம அடி வாங்கிட்டா என்ன பண்றது? நம்மள பார்த்து யாராச்சும் சிரிச்சுட்டா என்ன பண்றது? நமக்கு அவமானமா போயிடுமே அப்படின்னு யோசிக்கிறவன் லூஸ் பண்ற சான்ஸ் அதிகம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூல சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இந்த சிச்சுவேஷனை ஒரு எக்ஸாம்பிளா ஷேர் பண்ணியிருப்பாரு. நாம ஒரு கோல் நோக்கி நகரும் போது மற்றவங்களுக்கு நாம முட்டாளாவோ ஒன்றும் தெரியாதவனாவோ காமெடியனாவோ தெரியறத பத்தி நாம கவலைப்படக்கூடாது. அந்த கோலை ரீச் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. நான் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் மற்றவங்க என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் பெருசாக யோசிச்சது கிடையாது. எனக்கு தோன்ற விஷயங்களை பேசுவேன், சுமாராக எடிட் பண்ணுவேன், லோ குவாலிட்டி வீடியோவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ வரைக்குமே என் அக்கௌண்ட்டுக்கு நல்ல ரீச் இருந்தது. பட் நான் என்னைக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே வீடியோஸ் ஷேர் பண்ணுற என்னுடைய இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சது. ஒருவேளை மற்றவங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நான் ரெகுலராக எப்படி வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்தனோ அப்படி ஷேர் பண்ணிட்டு இருந்தாலே ஓரளவுக்கு டீசெண்டான ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எனக்கு இப்போ இருந்திருக்கலாம். பட் அதை பற்றி பேசி இப்போ பிரோஜனம் கிடையாது. ஸோ இதே போல் நீங்களும் அச்சீவ் பண்ண நினைச்ச விஷயங்கள் மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சே ஸ்டார்ட் பண்ணாமையோ இல்லை ஸ்டார்ட் பண்ணி பாதியிலையோ விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அதை ஷேர் பண்ணுங்கள்.